சாட்டர்டே நைட் இந்த வாட்டி எங்கே போனோன்னா இந்த புகி ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுக்கு தான். நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டி வந்திருக்கேன். நம்ம பார்த்திங்கன்னா டிட்டோ டி நகர் வருவாங்கன்னா அது ஸ்ட்ரீட்டோ இதுக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல். பிகாஸ் அவ்வளோ க்ரௌட் அண்ட் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருந்தது. மோஸ்ட்லாக வந்து நம்ம ட்ரிப்பில் இருந்துட்டு ரிட்டன் போகிறப்போ ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இல்லைன்னா சாக்லேட்ஸ் இல்லை மற்ற திங்ஸ் சாமினியர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி நிறையா ஷாப்ஸ் இருந்தது. அது போக ரொம்ப ரொம்ப அழகான க்யூட்டான டாப்ஸ், அப்புறம் கேஜெட்ஸ், கீ செயின்ஸ், வாட்ச், ஹேண்ட்பேக்ஸு நிறையா இருந்தது. ஷூஸ், செப்பல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூடவே ரொம்ப பெட்டர் ப்ரைஸஸ்க்கு நல்லாவே இருந்தது. இப்போ தான் இந்தியாவிலேருந்து போயிருக்கனால நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தனால நான் ரொம்ப எதுவும் பெருசாக வாங்கலை. பட் அதுக்கு மீறி என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி வாங்க வச்சது வந்து இந்த ஒரு க்யூட்டான டாப்பை. இந்த டாப்பு ஜஸ்ட் $8 தான். ரொம்ப காட்டன் லூஸாக ஃப்ரீயாக இருக்கும். அந்த க்யூட்டான எம்ப்ராய்டரி அண்ட் ஒரு பேக்கெட்காகவே வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே சிங்கப்பூரில் நிறையா கார்ட்ஸ் அண்ட் கேஷ் நம்ம கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்பவுமே தேவைப்படுறதுனால இந்த ஒரு குட்டி ஒன்று பேக் ஒன்று வாங்கணும்னு தோணிகிட்டே இருந்தது. அண்ட் திஸ் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் மட்டும்தான் இருந்தது. பட் இதில் வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் டிசைனில் இந்த பிளாக் தான் பிடிச்சிருந்தது. பட் ரொம்ப ஹேண்டியாக இருந்தனால வாங்கினேன். அண்ட் இது வந்து மொபைல் ஸ்லிங்காக நிறையா நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். பட் இது ரொம்ப பிளிங்காக ரொம்ப அழகாக இருந்தது. சரி எப்போயாச்சும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கினேன். அண்ட் நான் அந்த சி டைப் சார்ஜர் வாங்கினேன். அதை காட்டியே ஆகணும்னு அவள் சொன்னனால காட்டினேன். அவள் தான். டாட்டா பை பை.